ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, நமக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? மெச்சூரிட்டி மீன்ஸ் எனக்கு வந்திருக்கு. அது சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோடய விளக்கத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நம்மளும் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்போம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்குமே நமக்கு ஃபுல்லாகவே வேலை இருந்துகிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிற மாதிரி லேடிஸாக இருந்தோம்னா சமைக்கணும், காலைல சமைக்கணும், மதியானம் சமைக்கணும், நைட்டு சமைக்கணும். இதே வேலைக்கு போகிறவங்களும் இருந்தால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் இப்படின்னு காலையில் ஆரம்பித்த டென்ஷன் நமக்கு நைட்டு வரைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கத்திக்கிட்டே இருப்போம். பிள்ளைங்கள்ட்ட கற்றுவோம், யார்ட்டையாவது கத்திக்கிட்டே இருப்போம். இல்லை நம்ம கத்தாமல் பேசாமல் இருந்தாலும் எப்படியாவது பிரச்சனை வரும். எங்கிட்டாவது நம்ம பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லை வாயை கலருவாங்க, எதையாவது நம்மளை பேச வைப்பாங்க. சரிங்களா? அப்படியே போயிட்டே இருக்கும். இல்லை நம்ம எதுவுமே பண்ணலை, அமைதியாக இருந்தாலும் எங்கிட்டாவது ஃபோன் கால் பண்ணியாவது நமக்கு பிரச்சனை வரும்னா அது வந்து தான் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அது ஆகிற டென்ஷன் நமக்கு கொடுக்கறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எதையுமே காதிலே வாங்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு அப்போ மெச்சூர்டு வரல, அதனால் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம காதிலே வாங்காமல் என்ன பண்ணுவோம்? ஓடிக்கிட்டே இருப்போம், கத்திக்கிட்டே இருப்போம், டென்ஷன் ஆகிட்டே இருப்போம். எங்கள் வீட்டுக்கார் ஒரு நாள் கேட்டார், என்னமோ சொல்லியிருப்பாங்க போல், நான் அதை காதிலே வாங்கலை. அதுக்கு அவரு என்ன சொல்கிறாரு, 19 வருஷமாக நான் சொன்னது உன் காதில் உழுகலை, இப்போ மட்டும் நான் பேசுகிறது என்ன உன் காதிலையா உழுக போகுதுன்னு கேட்டார். அப்போ நான் அதை பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அப்புறம் ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், ஏன் நமக்கு சுற்றி பேசுகிறவங்க எதுவுமே காதில் ஏன் உழுக மாட்டேங்குது? ஏன்னா அப்போ நம்மளுக்கு அங்கே மெச்சூர்டு இல்லை. அதனால் யார் என்ன பேசினாலும் நம்மளால் கவனிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தான் டென்ஷன் ஆகிட்டே இருப்போமே. யாராவது ஒருத்தர் நமக்கு டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, அதனால் நம்ம டென்ஷன் ஆகிட்டே இருப்போம். இந்த டென்ஷனை வச்சு ஞாபகம் வரும்போது ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன், டென்ஷனில் என் பிள்ளையை போட்டு நான் அடிச்சிட்டேன். அப்போ நான் வேலை பார்த்த இடத்துல அந்த பழைய ஓனர் சொன்னாங்க, எங்கள் ஓனரு, உனக்கு கோபம் வந்துச்சுன்னா உனக்கு இணையானவன்ட்ட போய் உன் கோபத்தை காட்டணும், உனக்கு வீரம் யாரோ அவன்கிட்ட காட்டணும், சின்ன பிள்ளைகிட்ட உன் வீரத்தை காட்டக்கூடாதுனாரு. எனக்கு இணையான வீரன்ட்ட என் வீரத்தை காட்டினா அடிச்சு போடுவீங்களே. அப்போ நம்மளே அடிக்கும்போது யார்? பிள்ளைங்க தான். அப்போ அவங்கள்ட்ட தான் நம்ம அந்த கோவத்தை காட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பிள்ளைங்கள்ட்ட கோவத்தை காட்டிடுவோமா? கொஞ்சம் நாள் இப்படியே என்ன ஆகுது, இவங்க கொடுக்குற டென்ஷன் நமக்கு பழகிரும், காலப்போக்கில் பழகிரும். அப்போ என்ன ஆச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக ஆக ஆக என்ன ஆகுது, புரிதல் வருதா? அப்போ தான் நம்ம உட்காந்து கவனிப்போமே. என்ன சொல்கிறீங்க எல்லோரும் அப்படின்னு நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். ஓ, இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க, முக்கியமானது கூட சொல்லியிருப்பாங்க, நம்ம காதில் அது விழுந்திருக்காது. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு மெச்சூர்டு இல்லை. அப்போ புரிதல்லாம் வரும்போது என்னாகும், நம்ம நிறையா பிரச்சனைகளை சந்தித்து வரும்போது புதுசாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட போட எவ்வளோ பார்த்துட்டோம், இது என்ன புதுசாக, அதுக்கு பேர் தாங்க மெச்சூர்டு. சரிங்களா? அதனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம உட்காந்து நிதானமாக அதை கவனிக்கும் போது தான் அதில் இருக்கிறது நல்லதா கெட்டதா என்ன நமக்கு புரியும். சரிங்களா? நம்ம சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த டென்ஷன் அந்த நேரத்தில் எல்லாருமே அது நம்ம கவனிக்க மாட்டோம்தான். ஆனால் காலப்போக்கில் காலம் நம்மளே கவனிக்க வச்சிரும். நமக்கு ஒரு திடீர்னு நல்லா நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சறுக்கும், இடத்துல சறுக்கி நம்மளை உட்காந்து டம்முன்னு காலம் அடிக்கும். அப்போ வரும் உங்களுக்கு ஒரு மெச்சூர்டு. அது காலத்துக்கும் அந்த மெச்சூர்டு போகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த டைமில் தான் யார் எப்படி என்ன பிரச்சனை நடக்குது எல்லாமே உங்கள் மைண்டு அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதனால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். அதுக்கு மேலே என்ன ஆயிடுவீங்க, நம்ம கரெக்டாக ஆயிடுவோம். அதுக்கப்புறம் யார் என்ன நீ சொல்லிகிட்டே இரு, ஏன்னா பழகிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே திருத்திக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு புரிதல் வந்துடும். என்னங்களே, இப்படி தான் எனக்கு வந்துச்சு புரிதல். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஒரு புரிதல் இல்லைன்னா நம்ம குழந்தைங்கள்ட்டையோ நம்ம அம்மா அப்பா கிட்டேயோ நம்ம ஹஸ்பண்ட்கிட்டையோ காட்டாமல் உட்காந்து பொறுமையாக யோசித்து எதனால் இது நடக்குது, ஏன் நடக்குதுன்னு உட்காந்து யோசித்து பாருங்கள். அப்படி யோசித்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெச்சூர்டு வந்துருச்சுன்னு அர்த்தம்.
என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.